அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை சேனல் செய்திகளை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை போடக்கூடிய வீடியோக்களை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒரு சின்ன நியூஸ் என்னென்னா, 2 days பிஃபோர் நம்மளுடைய பல்சுவை செய்திகள் சேனல் அக்கௌண்ட் டெக்னிக்கல் இஷ்யூவாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம சேனலை ரீஓப்பன் பண்ணி வீடியோக்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் சிரமப்படாமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை ஏமாந்த பூனைகள். ஒரு வீட்டில் 2 பூனைகள் சேர்ந்து ஆப்பத்தை திருடிட்டு வெளியில் வருது. அதில் ஒரு பூனை சொல்லுது, ஆப்பத்தை நம்ம 2 பேரும் சரிசமமாக தான் பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இன்னொரு பூனை சொல்லுது, இதுக்கு சரியான ஆளாக அங்கே ஒரு குரங்கு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் ஆப்பத்தை நம்ம சரிசமமாக பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த குரங்குக்கிட்ட போகிறாங்க. அந்த குரங்குக்கிட்ட போய், குரங்கே இந்த ஆப்பத்தை எங்கள் 2 பேத்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த குரங்கு அந்த ஆப்பத்தை 2ஆக வெட்டி தராசில் 2 தட்டில் வைக்கிது. வச்சு நிறுக்குது. ஒரு தட்டு கீழே வந்துடுது, ஒரு தட்டு மேலே போயிடுது. உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுது, கீழே வந்த தட்டில் இருக்க ஆப்பத்தை எடுத்து கடிச்சிட்டு திரும்ப தட்டில் வைக்கிது. திரும்ப அந்த ஆப்பத்தை தராசில் இருக்கிற ஆப்பத்தை நிறுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுது, இன்னொரு தட்டு, அந்த கடிக்காத ஆப்பம் இருக்குல்ல, அந்த தட்டு கீழே வந்துடுது. கடிச்ச ஆப்பத்தோட தட்டு மேலே போயிடுது. திரும்ப என்ன பண்ணுது, அந்த குரங்கு கீழே இருக்கிற இறங்கின தட்டில் இருக்க ஆப்பத்தை கடிச்சிட்டு மீண்டும் தட்டில் வச்சிருது. இப்போ திரும்ப 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 பண்ணி அந்த தராசில் இருக்கிற ஆப்பம் காலி ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டே இருந்த பூனைகள் 2 என்ன சொல்லுதுன்னா, குரங்கே அந்த மிச்சம் இருக்க ஆப்பத்தை அது எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எங்ககிட்ட நீதி கேட்டு வந்தீங்க இல்லையா, அதுக்கான கூலி தான் அந்த ஆப்பம், அதனால் தர முடியாதுன்னு சொல்லி அவங்க முன்னாடியே அந்த குரங்கு அந்த ஆப்பத்தையும் சாப்பிட்ருது. ஸோ அப்போ உடனே பசியில் இருந்த பூனைங்க 2 ஏமாந்து போயிடுது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு செயலை சேர்ந்து செய்யும் பொழுது ஒற்றுமையோடு செய்யணும். ஆளுக்கு ஒரு குணத்தில், ஆளுக்கு ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது தான் அந்த செய்யக்கூடிய அந்த செயலானது கடைசியில் வெற்றி அடையும். இப்போ இந்த பூனைகள் 2 தானே ஒற்றுமையாக பகிர்ந்து தின்றுக்கலாம் அந்த ஆப்பத்தை. அதை விட்டுட்டு குரங்கிட்ட போய் கொடுத்து கடைசியில் அதோட பசி தான் தீர்ந்ததை தவிர இந்த பூனைகளோட பசி தீரலை. ஸோ எந்த ஒரு செயலை செஞ்சாலும், எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாலும் ஒற்றுமையோட ஒரே நோக்கத்தோடு செய்ய வேண்டும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.